Finally CSK 15 நாளைக்கு அப்புறம் after the Tata IPL has begun ஒரு விக்டரியை பதிவு செஞ்சிருக்காங்க and they did so many things right. First things first, டெவால் பிரெவிஸ் திரும்பி உள்ள வந்தது எவ்வளோ பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு அவருடைய பேட்டிங் மூலமா அவர் நிரூபணப்படுத்தலைங்க, பட் ஆன் த ஃபீல்ட் தெரிச்சாரு. செகண்ட், குர்ஜப்னீத் சிங் அவரை உள்ள எடுத்துட்டு வந்தது was such a good addition. மேட் ஹென்ரிக்கு பதிலா they completed their playing 11 with Jamie Overton. What bowling from Jamie Overton. இது வந்து ஒரு ரெட் சாயில் விக்கெட் அப்படிங்கறதுனால that extra pace and bounce suited his bowling. In fact, அவர் RCBக்கு அகேன்ஸ்டா கூட அவருடைய ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்ல 12 ரன் தாங்க கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்பெல்ல அரௌண்ட் தி விக்கெட்லாம் வந்து போட்டாரு அகேன்ஸ்ட் டிம் டேவிட். அதனால தான் நிறைய ரன்களுக்கு போனாரு. The field placements, the bowlers, the change of bowlers எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அண்ட் சேட்டா வேற லெவல். எவ்ரிபடி நியூ தட் சஞ்சு சாம்சன் அடிக்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் ஃபார் சிஎஸ்கே's சக்சஸ். And he carried his bat through till the end. 115 unbeaten. ஆயுஷ் மாத்ரே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அவரோட சேர்ந்து பதிவு செஞ்சாரு, which is why CSK were able to post 212. and அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு you always needed good bowlers, but அதுக்கும் மேல good fielding and a great temperament for CSKங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்கு கொடுத்துருக்கணும்? சஞ்சு சாம்சன் கொடுத்தாங்க, but should it have been Jamie Overton? Comments.